இன்று நம்முடைய முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம், நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கேவலம் கேவலம் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு அற்ப காலனுக்காக, ஒரு அற்ப காலனுக்காக, ஒரு ஆணின் சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தீனை தூக்கி எறிந்து போகக்கூடிய பெண்களை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? வாகனங்களிலே உலா வருகிறார்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய கூட்டத்தோடு. சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்கள், அந்நிய பெண்களோடு அந்நிய ஆண்கள் என முஸ்லிம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த ஒழுக்கமும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர, அல்லாஹ்வால் சிறப்பு கொடுக்கப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லா பெண்களுடைய நாகரிகமும் கலாச்சாரமும் பண்பாடும் ஒழுக்கமும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். நம்முடைய சமூகத்துக்கு மாற்று மதத்தார்களோடு ஓடி போனா பெரிய விஷயம், மாற்று மதத்தார் ஓடி போனா பெரிய விஷயம். ஓடி போனது முஸ்லிம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஓடி போனது முஸ்லிமோடையாவது ஓடி போறாரு. அப்படி சொல்லும் அளவிற்கு நம்முடைய சமூகம் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டுவானாக. நான் ஒரே ஒரு செய்தியை என்னுடைய சமூகத்துடைய முஸ்லிம் பெண்களுக்கு சமர்ப்பித்தாக வேண்டும். இந்த மாற்று மதத்தார்களை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது மாற்று மதத்தார்களை காதலிப்பேன், அதற்காக எதையும் தூக்கி எறிவேன் என்று சில முஸ்லிம் பெண்கள் சொல்கிறார்கள். டிவிகளிலும் நாளடைவிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு சஹாபி பெண்ணுடைய வரலாற்றை நான் சொல்ல வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. யார் அவர்கள்? உங்கள் நாவால் இந்த பேரை கொஞ்சம் உச்சரியுங்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. யார் அவர்கள் தெரியுமா? கையிலே குழந்தையோடு இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த ஒரு நபர், ஒரு சிறந்த மனிதர். அவரை கை குழந்தையாக ஏந்தி கொண்டு விதவையாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அபூ தல்ஹா மக்காவிலே வாழ்ந்த தோழர்களில் காஃபிரான ஒரு தோழர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர் வருகிறார். உம்மு சுலைம் அவர்களை சந்திக்கிறார். உம்மு சுலைம் அவர்களே, உங்களுடைய நிலைமையை நான் கேள்விப்படுகிறேன். முஸ்லிம் இஸ்லாம்ல இருக்கிறார், முஸ்லிமா இருக்கிறார். அபூ தல்ஹா இன்னும் இஸ்லாத்துக்கு வரல ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுடைய நிலைமையை நான் கேள்விப்படுகிறேன். நான் உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அபூ தல்ஹா அவர்களே, திருமணம் செய்ய ஆசைப்படுகிறீர்கள், சரி. உங்களிடத்திலே அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், உங்களிடத்திலே அழகான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம், சரி. ஆனால் உங்களிடத்திலே ஈமான் இல்லையே. உங்களிடத்திலே அபூ தல்ஹா, என்னை திருமணம் செய்ய கேட்டு வந்திருக்கிறாயா? நீ எரித்து விடக்கூடிய மரத்தையும் கல்லையும் வணங்குகிறாய். நான் அதை படைத்த ரப்பை எரித்து விடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய். எரிச்சு போட்ட சாம்பலாகக்கூடியதை வணங்குகிறாய். நான் அதையெல்லாம் படைத்த ரப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்படி மேட்சா? இன்னைக்கு பொட்டு வச்சாதான் மேட்சா? மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கே சமூகத்திற்கு கற்பிக்கப்படுகிறது இந்த ஒழுக்கங்கள்? வீட்டில டிவி நிகழ்ச்சியில காட்டப்படுது. அம்மா பிள்ளைய கூட்டு பார்க்க சொல்றா, இப்படி நடிக்கிறாங்க, காதல் தோத்து போச்சு பாரு, நாளைக்கு என்ன ஆகும் தெரியல, கூட்டு ஓடி போயிட்டான், எங்க அம்மா திட்டாங்க, நாடகம் இப்படி போயிட்டு இருக்கு, நாளைக்கு ஓடி போயிருவா, நல்லா இருக்கும் சொல்லி பாராட்டுறாங்க. அதே வீட்டுல அடுத்த வாரம் புள்ள ஓடி போயிட்டா, புள்ள ஓடி போயிட்டாங்க. கற்பிக்கிறதே அங்கதான். பாடம் எங்க கேட்கிறாங்க? இப்படி ஓடி போகணும், எங்க போகணும், யாரை சந்திக்கணும், எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும், யாரை காப்பாற்றலாம், எல்லாவற்றையும் அப்பா அம்மா கூட வீட்டுல உட்கார்ந்து கத்துக்கிட்டு வெளியே அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணும்போது மனசெல்லாம் வலிக்குது அவங்களுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கே உம்மு சுலைம்?
எங்கே தன்னுடைய மானத்தை, தன்னுடைய அழகை, ஈமானை முன்னிறுத்தி பாதுகாக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு காதல் தான் பெருசு, எங்களுக்கு காதல் தான் பெருசு. இஸ்லாம் ரொம்ப வற்புறுத்துது, உங்க மார்க்கத்தை நீங்க உங்க இடத்துக்கு வச்சுக்கோங்க. நாவுகள் வெட்டப்பட வேண்டும், நாவுகள் வெட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை முஸ்லிமான பெண்ணாக இருந்து கொண்டு அற்ப காதலுக்காக தூக்கி போட்டு செல்லும் அளவிற்கு என்னுடைய முஸ்லிம் சமூகத்தின் பெண்களின் நிலைமை இருக்கிறது என்றால் எங்க கொண்டு போய் ஒப்பிட? சஹாபிகளோட ஒப்பிடவா? அவங்களோட நிலைமை நம்மளோட நிலைமை வித்தியாசப்படுத்தி காட்டவா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களை